இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, புத்தி மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அன்பா பேசுவாங்க, கோவமா பேசுவாங்க, பொறுப்பாவே இருக்க மாட்டாங்க. அந்த மாரி ஆண்கள வசியப்படுத்தி, அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுத்து வசியம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சிவனார் வேம்பு செடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கூகுள்ல அடிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த செடி எப்படி இருக்கும்னு. அந்த செடிய நீங்க பிரதோஷத்தன்னைக்கு காப்பு கட்டி எடுத்து, அந்த செடியில உங்க கணவனுடைய முடிய நல்லா சுத்தி அந்த வேரோட சேர்த்து வச்சு, நீங்க சிவன்ட்ட நல்லா வேண்டிக்கிட்டு, சிவன கும்பிடலாம், முருகன கும்பிடலாம், காளிய கும்பிடலாம். அந்த ஒரு செடிய வச்சு நல்லா மனசார வேண்டிக்கிட்டு, என் கணவனுக்கு நல்ல புத்திய குடு, என் மனைவிக்கு நல்ல புத்திய குடு, இல்ல என் குழந்தைகளுக்கு நல்ல புத்திய குடு. குழந்தைகள்லாம் சில பேர் மந்தமா இருப்பாங்க, மந்த நிலையில இருப்பாங்க. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சிவனார் வேம்பு செடியில உங்க முடிய நீங்க சுத்தி பூஜை அறையில வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ மன குழப்பங்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீக்கி ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மனசுலயும் சரி, புத்திலயும் சரி ஒரு தெளிவ குடுக்கும். அந்த மாரி ஒரு தெளிந்த நீரோடை மாரி ஆக்கக்கூடிய சக்தி படைச்சது அந்த சிவனார் வேம்பு செடி. அந்த செடிய நீங்க பயன்படுத்துறதுனாலயும் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ ஒருத்தர புரிஞ்சுக்காம இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த அறியாமை நீங்கி ஒருத்தர புரிஞ்சுகிட்டு அன்போடு வாழ்வாங்க. இது ஒரு மெத்தடு. இதிலயே வந்து தகாத உறவ பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்க பண்ணக்கூடாது. வேற யாராவது தெரியாம பண்ணியிருந்தாங்கன்னா, அத பண்ணுங்க. ஏன்னா, இத நான் சொல்லக்கூடிய விஷயத்த தெரிஞ்சு நீங்க பண்ணீங்கன்னா, அது பாவம்.